வெல்கம் டு vXrail hands-on training. இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, VML ஒர்க் பண்ணுற L1, L2, L3 ரிசோர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூட் ஆகும். ஸோ VML டொமைனில் இல்லாத ரிசோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த vXrail வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாது. ஸோ யாரெல்லாம் VMRல இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த vXrail ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எதுக்காக இந்த vXrail ட்ரைனிங் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, vXrailக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஸோ இனிஷியல் சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000லேருந்து 1.5 லேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்குறாங்க. இந்த சேலரி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, VMware அலாங் வித் vXrail தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அப் டு 1.5 லேக்ஸ் வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த vXrail வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ரெக்யர்மெண்ட் இருக்குல்ல, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 13 இயர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2010 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த C7000 என்க்ளோஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2014க்கு அப்புறம் ஹைப்பர் கன்வர்ஸ் சர்வர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்கோவோட ஹைப்பர் ஃப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் நியூட்டானிக்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் டியூரேஷனில் மார்க்கெட்டிங்கில் லீடிங் வெண்டார் யாரோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக வரும். ஸோ இப்போ கரண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஆர் அலாங் வித் vXrailக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் நிறைய இருக்குது. ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்டை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைம் டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதே டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு நான் இதை வச்சு நான் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக பார்த்தீங்கன்னா வேற வேற டெக்னாலஜிஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த கரண்ட் ட்ரெண்டில் vXrailக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட VMware ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணி எப்படி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரைனிங்கு. நம்ம vXrailோட ட்ரைனிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து ஹைப்பர் கன்வர்ஜ்னா என்ன அண்ட் அப்ளைன்ஸ்னா என்னன்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஹைப்பர் கன்வர்ஜ்டு அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளோட இந்த டேட்டா சென்டரோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். அதாவது டேட்டா சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட்வொர்க் சுவிட்சில் கனெக்ட் ஆகும். அப்புறம் அதுக்கப்புறம் அதே சர்வர் ஃபைபர் சேனலில் சுவிட்சில் கனெக்ட் ஆகி ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து எனக்கு நெட்வொர்க் அண்ட் ஸ்டோரேஜ் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேனில் வரா மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து என்ன கான்செப்டை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா இந்த என்க்ளோஷர்ஸை வந்து பாயிண்ட் பண்ணுது. பிளேட் சர்வர்ஸ் என்க்ளோஷர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சர்வர்ஸை வந்து கன்வர்ஜ்டு சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்வர்ஜ்டுன்னு சொல்லும்போது நம்ம வந்து நெட்வொர்க் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சுவிட்சில் வந்து வந்துடும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லேண்ட் கனெக்டிவிட்டி டிராஃபிக்கும் ஹேண்டில் பண்ணோம், அதே மாதிரி ஸ்டோரேஜ் கனெக்டிவிட்டி டிராஃபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணோம். ஸோ இதை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கன்வர்ஜ் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ ஹைப்பர் கன்வர்ஜ் அப்படி கொண்டு வரும்போது என்னன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வரோட கம்ப்யூட் பார்ட் இருக்கு. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டோரேஜும் கம்பைன் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கன்வர்ஜ்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ vXrail ட்ரைனிங் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா vXrail எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ இங்கே ஹைப்பர் கன்வர்ஜன் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, நெட்வொர்க் வந்து தனியாக இருக்கு, ஸ்டோரேஜ் அண்ட் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டாக இருக்கு. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர் டாப் ஆஃப் ரேக் சுவிட்ச் 2 இருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட vXrail நோட்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய லோக்கல் ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா vSAN டேட்டா ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோரேஜ் வந்து தனியாக ப்ரொக்கர் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக என்னோட நோட்ஸில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை வந்து குரூப்பிங் பண்ணி நான் வந்து vSAN ஸ்டோரேஜ் வந்து கிரியேட் பண்ணி அதை வச்சு vSAN டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணி நான் வந்து விஎம்ஸ் அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான விஎம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கன்வர்ஜ்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஹைப்பர் கன்வர்ஜ்டுனா என்னென்னு புரிஞ்சது இல்லையா. ஸோ இப்போ அப்ளையன்ஸை பற்றி பார்ப்போம்.
ஸோ அப்ளையன்ஸை பற்றி பார்க்கும்போது அப்ளையன்ஸ்னா என்ன, சர்வர்னா என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளையன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்ளையன்ஸ்னு கால் ஃபார் பண்ணுறாங்க, அதை சர்வர்னு ஏன் மெயின் பண்ண மாட்டாங்க அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் வாங்கிட்டு அதில் லைனக்ஸோ இல்லை விண்டோஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு அப்ளிகேஷனை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் கேட்டகரிக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ரேக் சர்வர் வாங்குறோம். இதில் வந்து நம்ம விண்டோஸ்னா லைனக்ஸ் போட்டு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து சர்வர் கேட்டகரியில் கொண்டு வரலாம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் ஓஎஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணி அதில் அப்ளிகேஷன்ஸ்லாம் நமக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணி நமக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட vXrail அப்ளையன்ஸ். ஓகே, இந்த vXrail அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுக்குள்ள என்ன, இப்போ நமக்கு வந்து சர்வரில் ஓஎஸ் போடுவாங்க. ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஓஎஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னா ESXi ஆல்ரெடி டெல்லே நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் இதுக்குள்ள சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் ஆகும். அந்த அப்ளிகேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெல் வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா இந்த சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து vCenter சர்வர், பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் கண்ட்ரோலர், vXrail மேனேஜர், vRails லாகின் சைட்டு, இந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டட் விஎம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த vXrail நோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ESXi வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த vXrail சர்வர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு அப்ளையன்ஸ் அண்ட் சர்வருக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா vXrailக்கும் வந்து ரெக்யர்மெண்ட் இருக்குது, நியூட்டானிக்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான சில டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ vXrail வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணுவோம், அதாவது ESXi இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா VMwareோட ESXi மட்டும்தான் vXrail இன்ஸ்டால் பண்ண முடியும். இதே நியூட்டானிக்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து VMwareோட ESXi இன்ஸ்டால் பண்ணலாம், மைக்ரோசாஃப்டோட ஹைப்பர்வி இன்ஸ்டால் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸோட ஓன் ஹைப்பர்வைசர் இருக்கு, நியூட்டானிக்ஸ் CHV, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைனா இது மூணுத்துலையுமே கம்பைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூட்டானிக்ஸ் ஹார்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர் சப்போர்ட்டட் ஹார்ட்வேர். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த vXrailல வந்து பார்த்தீங்கன்னா டெல் EMC வித் VMware, அதாவது டெல் EMC இந்த ஹார்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா VMware மட்டும்தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இதே நியூட்டானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெண்டார்ஸோட இதுவும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா இப்போ vXrail ஒன்லி டெல் EMC வெண்டார் மட்டும் தான் சப்போர்ட்டட் இல்லையா. இப்போ நியூட்டானிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நியூட்டானிக்ஸ் சர்வர்ஸும் போடலாம், ஹீவ்லெட் பக்கார்டோட அதாவது ஹெச்பியோட ஹைப்பர் கன்வர் சர்வர்ஸ் போடலாம், லெனோவா, ஃபுஜிட்சு, டெல் EMC, IBM, சிஸ்கோ, ஹிட்டாச்சி, இன்டெல், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெண்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ vXrailக்கும் நியூட்டானிக்ஸ்க்கும் நம்ம வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கன்சிடர் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய என்விரான்மெண்ட்ஸில் இந்த நியூட்டானிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த vXrail வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் மிட்ரேஜ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த vXrail யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹார்ட்வேர் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ இதில் இந்த vXrail வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹார்ட்வேர் சீரியஸ் வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். இதே நியூட்டானிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 11 டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் டிஃப்ரெண்ட் தேர்ட் பார்ட்டி வெண்டார்ஸ், நியூட்டானிக்ஸ் இல்லாமல் மற்ற வெண்டார்ஸையும் சேர்த்து வந்து சொல்கிறாங்க. அண்ட் மினிமம் CPU கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 56 CPU கோர்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ இதில் மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா 8 கோர்ஸ் பர் சாக்கெட், சரியா, ஃபார் டோட்டல் ஆஃப் 16 கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 சாக்கெட் இருந்துச்சு அப்படின்னா 16 கோர்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 கோர்ஸ் பர் CPU அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸில். அது நியூட்டானிக்ஸோட மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, NX5155 G6 அப்படின்னு சொல்லிட்டு. தென் மேக்ஸிமம் CPU கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா vXrailல 112 கோர்ஸ், சரிங்களா. இதே வந்து மேக்ஸிமம் இதில் நியூட்டானிக்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 28 பர் கோர்ஸ் பர் CPU சாக்கெட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு CPU சாக்கெட்டில் 28 அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் எத்தனை CPU சாக்கெட் வந்து உள்ள சர்வர்ஸ் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கோர்ஸை நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மினிமம் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 64 GB வந்து கண்டிப்பாக இருந்தாகணும் vXrail ஹார்ட்வேரில். அண்ட் நியூட்டானிக்ஸ் ஹார்ட்வேரில் மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா 128 GB வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், சரிங்களா. அண்ட் மேக்ஸிமம் மெமரி சப்போர்ட்டட் vXrail வந்து பார்த்தீங்கன்னா 6 TB.
நியூட்டானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 3 டெராபைட் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெமரி வந்து சப்போர்ட் பண்ணும்.